ஹென்னா கிளாஸ் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 4ல் நம்ம இன்றைக்கி மண்டலா மெஹந்தி டிசைன்ஸ் பார்ப்போம். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக மெஹந்தி போடணும் இல்லை நார்மலாக கையில் ஹென்னா போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட ஹென்னா கிளாஸ் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹென்னா, அப்புறம் ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் நிறையா பேட்டர்ன்ஸும் நான் அந்த 3 வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்ட் 4 மண்டலா மெஹந்தி டிசைன் எப்படி போடணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கையில் மண்டலா மெஹந்தி டிசைன் எப்படி போடணுங்கிறத பார்ப்போம். பாமில் இப்படி ரவுண்டாக மண்டலா டிசைன் மாதிரி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸில் ஃபுல்லாக டிசைன் போடாமல் ஹாஃப் வரைக்கும் மட்டும் ஃபிங்கர்ஸில் டிசைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரிஸ்டிக்கிட்ட பெல்ட் மாதிரி ஒரு ஹென்னா டிசைன் போட்டுக்கணும். இதுவே ப்ரைடல் டிசைன் போடுறப்போ நீங்கள் எல்போ வரைக்குமே ஹென்னா டிசைன் போட்டுக்கலாம். பேக் ஹேண்டில் மண்டலா டிசைன் போடுறப்பையும் அதே தான். இந்த இடத்துல ரவுண்டாகவும் ஃபிங்கர்ஸில் ஹாஃபும் இங்கே ஒரு பெல்ட் மாதிரியும் டிசைன் போட்டால் போதும். மண்டலா மெஹந்தி டிசைனோட ரவுண்ட் எப்படி பர்ஃபெக்டாக வரணும், நம்ம அதுக்குள்ளே போடுற எலமெண்ட்ஸ் எப்படி கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடணுங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நிறையா டிப்ஸோடவும் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் வந்துட்டு சர்க்கிள் எப்படி கரெக்டாக போடணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி அதில் 4 டாட் வச்சு அந்த 4 டாட்டையுமே ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான சர்க்கிள் வந்துட்டு கிடச்சிரும். மண்டலா டிசைனில் ரொம்ப முக்கியமானதே இந்த மாதிரி சர்க்கிள் கரெக்டாக வர்றது தான். இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு 4 டாட் வச்சு அதை ஜாயின் பண்ணி சர்க்கிளாக வரைஞ்சி பழகுனீங்கன்னாவே போதும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஈஸியாக சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். நான் இப்போது சொல்லித்தரனால அந்த ப்ளஸ்ஸை வந்துட்டு டார்க்காக போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த ப்ளஸ்ஸை உங்களுக்கு மட்டுமே தெரியற மாதிரி 2 லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் மெஹந்தி போடுறப்போ ஈஸியாக வரும். நம்ம இப்போது செகண்ட் டிப் என்னன்னு பார்ப்போம். அதுதான் கோனோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது. இந்த கோன் ப்ரெஷர் ஹேண்டிலிங் மட்டும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் முக்கால்வாசி ஹென்னா போட்டு பழகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ டார்க் ஷேடில் ஹென்னா எப்படி போடணும், மீடியம் ஷேடில் எப்படி போடணும், ரொம்ப ரொம்ப லைட்டான ஷேடில் எப்படி போடணும், இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் குட்டி குட்டியாக சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன், பாருங்கள். டார்க், அதை விட கொஞ்சம் கம்மி, அப்புறம் மீடியம், அப்புறம் ரொம்ப லைட்டான சர்க்கிள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கோனோட ப்ரெஷர் ஹேண்டலிங் ஈஸியாக வந்துடும். அடுத்த டிப் வந்துட்டு ஹம்ஸ் எப்படி ட்ரா பண்ணணுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிளை 4 ஸ்ப்ளிட் பண்ணி டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளுக்கு மேலேயே உங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி லைட்டாக இன்னொரு குட்டி சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ண இந்த சர்க்கிள் ஹெல்ப்போட ஹம்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஈஸியாக ஈவனாக ட்ரா பண்ணிடலாம். ஏன்னா கிளாஸ் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 1 வீடியோவில் இந்த மாதிரி ஹம்ஸ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 4th டிப் என்னன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன டிப்பெல்லாம் வச்சு சர்க்கிளுக்கு மேலே ஈவனாக ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் போட்டு முடிச்ச அப்புறம் அந்த சர்க்கிளை ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளை நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி டிசைன்ஸ் போடுறப்போ நம்ம போடுற டிசைன்ஸ் எல்லாமே ஈவனாக வரும். மண்டலா மெஹந்தி டிசைன்ஸில் ரொம்ப முக்கியமானதே நம்ம போடுற ஹென்னா எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ளிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்பேஸை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி டிசைன்ஸ் போட்டாவே உங்களுக்கு பர்ஃபெக்டான மண்டலா லுக் கிடைக்கும். இந்த பேட்டர்னோட முக்கியமான 4 டிப்ஸ் வந்துட்டு இதுதான். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான மண்டலா ட்ரா பண்ணவே நீட்டான மண்டலா டிசைன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன 4 டிப்ஸையும் வச்சு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மண்டலா டிசைன் நம்ம இப்போ போட்டு பார்ப்போம். உங்கள் கையில் பேப்பர், அப்புறம் கோனு இல்லை பென்சில் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை எடுத்து நான் இப்போ போடுற டிசைனை என் கூடவே போட்டு பாருங்கள்.
நீங்களும் என் கூடவே இந்த ஹென்னா டிசைனை போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹென்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எப்போவுமே மெதுவாக போட்டு பாருங்கள். மெதுவாக ஹென்னா போட போட தான் அந்த நீட்டான லுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம லுக்கை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால் மெதுவாக ஹென்னா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மண்டலா டிசைனை இன்னொரு டைப்பில் கூட நம்ம கையில் போட்டுக்கலாம். இந்த கம்ப்ளீட் மண்டலா டிசைனை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே ஒரு ஹாஃபாகவும் இங்கே அந்த சேம் டிசைனை இங்கே ஒரு ஹாஃபாகவும் இங்கேயும் ஒரு ஹாஃபாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணால் போதும். ஹென்னா கிளாஸ் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 4 வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.